வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அதாவது உத்தியோகத்தில் உயர்வு யாருக்கு, யார் ப்ரொமோஷன் வாங்குவா அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, இருக்கிற பாப்புலேஷன்லேயே ஒரு 80% பேர் வந்து 80% பேர் வந்து வேலைக்கு தான் போகிறாங்க. அடிமை தொழில், ஒரு தொழிலுக்கு போய் தான், ஒரு வேலைக்கு போய் தான் வருமானம் ஈட்டுறாங்க. மிச்சம் ஒரு 20% அவங்க தான் வந்து சிறு தொழில், அப்படியே பெரிய தொழில் பண்ணுறாங்க. ஒருத்தங்க 10 பேர்த்துக்கு ஒரு முதலாளி ஆகிறாரு, 100 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து முதலாளி ஆகிறாரு, 1000 பேர்த்துக்கு ஒருத்தர் வந்து முதலாளியாக இருக்கார். இந்த மாதிரிலாம் 20%. மிச்சம் இருக்கிற 80% வந்து ஏதோ ஒரு தொழிலுக்கு போய் தான் வருமானத்தை ஈட்டி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படின்னு இருக்கிறப்போ, சரி, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்களே, அந்த இடத்துல யோசிப்பீங்க, எப்படா நம்மளுக்குன்னு ப்ரொமோஷன் வரும், எப்படா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். எல்லாத்தோட இது அதுதானே. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க தனி, அது வேறு கேட்டகிரியில் வரும். நம்ம ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் நம்மளுக்கு எப்போ உயர்வு வரும், எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், நம்மளை வந்து யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களே. அது வந்து இப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த உத்தியோகத்தில் வந்து எப்போ உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குல்ல. அதுக்கு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த ராசி கட்டத்தில் 4 கிரகங்கள் மெயினாக இதுக்கு வந்து வழிவகுக்கும். என்னென்னா சூரியன், அப்புறம் செவ்வாய், குரு, சனி. இந்த 4, இன்னொரு டைம் சொல்கிறேன், சூரியன், செவ்வாய், குரு, சனி, இந்த 4 கிரகமும் வந்து சரராசிகளில் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எப்படி எந்தெந்த, அதாவது சரராசி அப்படின்னு என்னென்னு தெரியுமா? சரராசினா மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த ராசி வந்து சரராசி அப்படிம்பாங்க, சரவீடு அப்படிம்பாங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசி மேச ராசின்னு ஒரு கட்டம் இருக்குல்ல, அதில் வந்து சூரியனோ சனியோ குருவோ செவ்வாயோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி கடகம், அதே மாதிரி துலாம், அதே மாதிரி வந்து மகரம். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் உச்சமாகும். மேசத்தில் சூரியன் உச்சமாகும் அப்படி, அதே மாதிரி கடகத்தில் குரு உச்சமாக அப்படி. அது அடுத்து துலாத்தில் வந்து சனி உச்சம், மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சமாகும் அப்படி. ஸோ இந்த 4 கிரகமும் இந்த 4 சரராசியில் உச்சமடைவார்கள். ஓகேவா? அப்போது நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டா இந்த 4 கிரகமும் ஒருத்தரோட ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். 10ஆம் இடத்த வந்து ஜீவனஸ்தானத்தோட தொடர்பு கொள்ளணும். என்னென்னா ஆக்சுவலாகவே சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருந்தால் அது திக்பலம் ஆயிரும். குரு வந்து லக்னத்திலே திக்பலம் ஆயிரும். அப்படி குரு வந்து லக்னத்திலே லான்னு இருக்கும், அங்கே வந்து குரு வந்து இருந்தால் திக்பலம். ஓகேவா? 7வது இடத்துல வந்து லக்னத்திலிருந்து 7வது இடத்துல சனி இருந்தால் அது திக்பலம். இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சுதா? இதில் வந்து 10ஆம் இடங்கிற ஜீவனஸ்தானம், நம்மளோட பண்ணுற தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதில் வந்து சூரியனோ செவ்வாயோ குருவோ சனியோ யாராச்சும் ஒருத்தங்க வந்து அதில் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வந்து அமோகமாக உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கும். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் நீங்கள் ஒன்று சொல்லலாம், அது எப்படி குரு தனிச்சு நின்று 10ஆம் இடத்துல இருந்தால் வேலையே கிடைக்காதுன்னு. வேலை கிடைக்காமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன, அந்த ஜாதகர் வந்து வேலையெல்லாம் குரு கொடுப்பா. அப்படி அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, மன திருப்தி இருக்காது. நான் வந்து அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டுக்கு வந்து போட்டி போட்டேன், எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது, நான் அதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் எனக்கு என்ன அப்படின்ட்டு வந்துடுவா. அப்படி அப்புறம் அவர் வந்து ஒரு வருஷம் கூட ஒரு கம்பெனியில் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பெருமையாக சொல்லிக்குவார், நான் என்னென்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து, தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு காமெடிக்கு சொல்கிறேன், என்னென்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து நான் வந்து ஒரு வருஷம் கூட ஒரு கம்பெனியில் வந்து தீபாவளி போனஸ் வாங்கினதே இல்லைன்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்தால் தானே அதுக்கப்புறம் வேறு கம்பெனிக்கெல்லாம் மாறிடுவோம். ஸோ அப்படி ஒரு நம்ம அவங்களோட மைண்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் தராது. 10ல் குரு இருந்தால் வேலையெல்லாம் கொடுப்பா. அப்படி வேலையெல்லாம் கொடுக்க மாட்டார். குரு 10ல் இருந்தால் கெடுத்துருவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. குருவெல்லாம் கொடுப்பா. அப்படி நம்மளுக்கு வந்து மைண்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. அதனால் வேறு ஜாப் அப்படி ஸ்விட்ச் ஆவாங்க. அதுதான் ஒரு கான்செப்டை தவிர 10ல் குரு இருந்தால் கெடுக்கலாம் மாட்டார். ஓகேவா? 10ல் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் திக்பலம், அப்படியே இல்லை சனி இருந்தால் அதுவும் திக்பலம் ஆவாங்க. ஓகே, சரி. இப்போது இந்த 4 கிரகமும் வந்து வலுத்திருக்கணும். இந்த 4 கிரகமும் சுபரோடு சேர்ந்து இருக்கிறதோ, இந்த 4 கிரகமும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதோ உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடிமை தொழில் ரொம்ப
சின்ன தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, உங்களை மேலே எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களுக்குன்னு மரியாதை, உங்களுக்கான மதிப்பு எல்லாத்தையுமே கொடுக்கும். அதுக்கடுத்து வருவோம். அப்புறம் ஆறாம் இடம் இருக்காங்களே, ஆறாம் இடம் வந்து ருணம், ரோகம், சத்துருஸ்தானம் அப்படிம்பா. ஆனால் அது வந்து வேலைக்கும் அதுதான் மெயின். ஒரு தொழில் ஒரு வேலைக்கு ஒரு வேலை செய்கிறோன்னாலும் அதையும் குறிக்கிறது 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் அதிபதி உங்கள் லக்னத்திலிருந்து 6ஆம் அதிபதி வந்து வலுத்து இருக்கணும். வலுத்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். இப்போது 6ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு புதன் வரும். அப்படியா, புதன் வந்து வலுத்திருந்து புதன் வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து புதன் வந்து உட்கார்ந்து ஒரு ஃபுல்லாக வலுப்பெற்று 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வந்து அமோகமான பலன்களை செய்யும். இதுதான் கான்செப்டே. அப்போ இது வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னு ஒரு இது கேட்டுக்கிட்டா, இந்த கட்டத்தில் அதாவது சரராசியில் உட்காந்துருக்கிற கிரகம் இருக்குல்ல, அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கணும். என்ன சூரியன் தசாபுத்தியோ, செவ்வாயோட தசாபுத்தியோ, குரு தசாபுத்தியோ, சனி தசாபுத்தியோ இது வரப்போ உங்களுக்கு சரியான க்ரோத் இருக்குது, ப்ரொமோஷன் உங்களுக்கான. நீங்கள் இந்த கம்பெனி விட்டு நெக்ஸ்ட் கம்பெனி போனாலுமே, வேறு வேலைக்கு போனாலுமே உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஓ அப்படியா, இவர் திறமைசாலி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதுதான் இதோட பேசிக்கான கான்செப்டே. அதனால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்குமா இல்லையா அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் பார்த்துக்கலாம். சரராசியில் சூரியன், செவ்வாய், குரு, சனி இதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருந்து 10ஆம் இடத்த வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாவோ, இல்லை 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வலுத்து உட்காந்துருந்தாலோ, இல்லை வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே 10ஆம் இடத்தோட பார்த்தாலோ, வலுப்பெற்று 10ஆம் இடத்த வந்து பார்வையாக பார்த்தாலோ உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கன்ஃபார்ம். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எங்கேயோ வளர்ச்சிக்கு அடைய போகிறீங்க. அதனால் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யாரெல்லாம் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க நீங்களே உங்களோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கான்செப்டே. ஸோ நன்றி, வணக்கம்.